மாயா, நீயே அந்த பேக்கை திறந்து பாரு. ம். என்ன மாயா? என்னாச்சு மாயா? நெக்லஸ் இல்ல ஏஜி. அப்பா, நெக்லஸ் பேக்ல இல்லையா? ஏன் உங்க முகமே இருண்டு போச்சு? நெக்லஸ் இல்லங்கிறது உங்களோட கவலையா, இல்ல என்னோட பேக்ல இல்லங்கிறது உங்க பிரச்சனையா? இப்ப என்ன சொல்றீங்க? என்னமோ சிபிஐ மாதிரி என்கொயரிலாம் பண்ணீங்க. திருட்டு கும்பல கையும் களவுமா புடிச்ச மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? எவ்வளவு ஒருத்தி வந்து சொன்னான்னு அவ பேச்ச கேட்டுட்டு எங்களை அவமானப்படுத்துனீங்க. இப்ப உங்க முகத்தை எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? நாங்க அவ்வளவு சொல்லியும் கேட்காம எங்களை அசிங்கப்படுத்தி பேசுனீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு இதெல்லாம் நார்மலா நடக்கிற மாதிரியே தெரியல. என் மேல பழிய போட்டவங்க போய் சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. எதுக்கு அவங்க போய் சொல்லணும்? அவங்கள எனக்கு முன்ன பின்ன தெரியாது. அப்ப அவங்கள யாரோ போய் சொல்ல சொல்லிருக்காங்க. அவங்க வெறும் கருவிதான். அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அந்த அம்மாவை விசாரிச்சா எல்லா உண்மையும் வரும். அந்த அம்மா இங்க கூப்பிடுங்க. இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? கல்யாணத்துக்கு வந்தவங்கள கொள்ளக்காரங்க மாதிரி நடத்தி, நான் கொண்டு வந்த துணிமணிகள் எல்லாம் கொட்டி எல்லாரும் முன்னாடியே தலகுனிய வச்சுட்டீங்கல்ல. தப்பு செய்யாமலே குற்றவாளி மாதிரி ஆக்கிட்டீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன அவமானம் வேணும்? போதும்டா சாமி, இதுக்கு மேல எங்களால இங்க இருக்க முடியாது. வாமா போலாம். ஐயோ, இவ வேற எதுக்கு எடுத்தாலும் கொடிய புடிச்சிருவா. நாளைக்கு காலையில வரைக்கும் ஆசை நீங்க இருக்கணுமே, இல்லனா அந்த இன்ஸ்பெக்டருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஹாசினி, நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம் மம்மி, நாம இங்க இருக்க கூடாது. அதுதான் எல்லாரோட எண்ணமும். நாமளும் இங்க இருந்தது அவனோட அவசியமும் இல்ல. இங்க பாரு ராஜேஸ்வரி, ஓ நகை அவங்க பேக்ல இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா பேசினது அழிக்க முடியாது. அவங்க மனசு காயப்பட்டது பட்டது தானே. நீ கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காது. கல்யாணத்துக்கு வந்தவங்க, அதுவும் நான் கூப்பிட்டவங்க இப்படி பாதியில வெளியில போறது அவ்வளவு நல்லா இல்ல.
ஏஜே குடும்பம் பொய்யா பழிய சுமத்தி அனுப்புறாங்கங்கிற பேரும் நமக்கு வேண்டாம். நீ கொஞ்சம் மனசு வச்சு அவங்க கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? இப்போ நான் எதுக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நகை என்னமோ அவ பேக்ல இல்லாதது உண்மைதான். ஆனா அவ அதை எடுக்கலன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? எடுத்து வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தா? இப்போ நகை எங்க போச்சு அது எனக்கு தெரிஞ்சாகணும். போலீஸ கூப்பிட்டு மண்டபத்தை தரோவா செக் பண்ணி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். சித்தி ஒரு நிமிஷம். போலீஸை கூப்பிடுறதுல எனக்கு எந்த ஒப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா இது என்னோட கல்யாணம். என்னோட கிளைண்ட்ஸ் கலீக்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவசரப்பட வேணாம்ல. எதுக்கும் ஒரு கடைசி தடவை உங்க பேக்லயும் செக் பண்ணிடலாமே. ஏன் பேக்லயா? நோ சான்ஸ். நான் ஆல்ரெடி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஏஜே, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். அதுல இல்ல. நெக்லஸ் ஹாஸ்னியோட பேக்ல தான் கண்டிப்பா இருக்குன்னு நினைச்சப்ப அது அந்த பேக்ல இல்ல. அப்போ உங்க பேக்ல அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரே ஒரு தடவை தருவா செக் பண்ணிடலாமே. நான் ஏற்கனவே தேடிட்டேன் ஏஜே. நீங்க தேடிட்டீங்க சித்தி, ஆனா மாயா தேடலையே. ஐ மீன் வேற யாரும் உங்க பேக்கை செக் பண்ணலையே. மாயா, சித்தியோட பேக் செக் பண்ணுங்க. கொடுங்க. ஆமா, நகை இருக்கு. நான் செக் பண்ணனே, அப்ப எதுவுமே இல்லையே. ஆக மொத்தத்துல நீங்க எதையுமே உருப்படியா செய்யறதில்ல. நெக்லஸ் பேக்லயே வச்சுட்டு ஊருக்கெல்லாம் திருட்டு பட்டம் கட்டி விடுறீங்க. இப்ப போலீஸ கூப்பிடுங்க. கூப்பிட்டு தப்பு என் மேலதான், எல்லாரையும் குற்றவாளி மாதிரி பேசிட்டேன், அதனால என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறது எங்களோட தப்பு. எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம். எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்தா தான் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா வெளிப்படையா பேசிடுவேன். இன்னைக்கு எல்லாருமே கரெக்டா இருந்திருக்கீங்க. ஆனா நான் தான் யாரோ பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் தெரியாதனமா உங்க மேல பழிய சுமத்திட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. தப்பா எடுத்துக்காதீங்க. ஐம் சாரி. சரி சரி விடுங்க. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு. பெரிய மனுஷங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அப்புறம் என்ன ஹாசினி, பரவாயில்ல விட.
ஹாசினி, அதான் மன்னிப்பு கேட்டுட்டால, எதையும் மனசுல வச்சுக்காத. வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க. வாமா. வா ஏஜி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எடுத்து வீசின என்னோட ட்ரெஸ் எல்லாம் யார் எடுத்து திரும்ப பேக்குள்ள போடுவா? ஹலோ, நாங்க என்ன உன் வீட்டு வேலைக்காரங்களா இதெல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு? போ. ஓ அப்படியா? அப்ப நீங்க எடுத்து வைக்க மாட்டீங்க. ஆண்டி, ஏய், 1 minute. வாழ்க்கை ஒரு வட்டம். இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். சோ என் பேக் எடுத்துட்டு போய் என் ரூம்லயே வச்சிருங்க. வாட்? ஓ, என்ன முடியாதா? ஆண்டி, ஏய், நல்லா இருங்க, நல்லா இருங்க. போங்க. வா. ச்சே. ஐயோ, கலக்கிட்ட ஹாசினி. பிளான் எப்படி சொதப்பிச்சு? எப்படி அந்த நெக்லஸ் ராஜேஸ்வரி அத்த பேக்குக்கு போச்சு? மாயா, சரியா சொல்லு. நீ அந்த நெக்லஸ் ஹாசினி பேக்ல தானே வச்ச? ஐயோ அக்கா, நான் கரெக்டா தான் வச்சேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. என்ன உளர்ற? ஆ? அவ பேக்ல வச்சா எப்படி அத்தை பேக்குள்ள போகும்? ஒரு டாஸ்க் கொடுத்தா அது உருப்படியா செஞ்சு முடிக்கிறீங்களா? இப்ப எல்லாம் சொதப்பிடுச்சு. சும்மா திட்டாதீங்கக்கா. நான் கரெக்டா அவ பேக்ல தான் வச்சேன். நான் திரும்ப ஹாசினி கூட போய் பேக் எடுக்க போனப்ப நான் எதுல நெக்லஸ் வச்சேனோ அந்த பேக் தான் அவ எடுத்துக்கிட்டு வந்தா. அப்புறம் எப்படி பேக் மாறும்? ஐயோ, நடந்ததை விடுங்க. நம்ம போட்ட பிளான் கரெக்ட் தான். அது சரியா தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆனா எப்படி? எனக்கு எல்லாத்தையும் விட மறுபடியும் அவகிட்ட நாம தோத்து போயிட்டோமே, அத நினைச்சாதான். ஜஸ்ட் மிஸ். எல்லாம் நம்ம நினைச்சபடி கரெக்டா முடிஞ்சிருந்தா இந்நேரம் அவளுக்கு திருடிங்கிற பட்டம் கிடைச்சு மொத்த மண்டபமும் அவ குடும்பத்தை காரி துப்பி அவமானப்பட்டு அவங்க மூஞ்சிய தொங்க போட்டுட்டு வெளியே ஓடி போயிருப்பாங்க. ஆனா நம்மளோட நேர கொடுமை, அந்த ஹாசினி நெக்லஸ் எடுக்கலன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் உச்சி கொட்டி அவன் மேல சிம்பத்தி வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதை விட ஹாசினியை யாரு பலார்னு அரைஞ்சு அனுப்புவாங்கன்னு நினைச்சோமோ, அந்த ராஜேஸ்வரி அத்தையே அந்த கேக்குக்காரி கிட்ட சாரின்னு கேக்குறத பார்த்தப்போ அப்படியே செத்துறலாம் போல இருந்துச்சு. இனி அவ இன்னும் இங்க இருக்க போறான்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இது இப்படியே போனா நாளைக்கு ஏஜே கோமலி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் நடக்காது. அவளை நினைச்சு நீ பயப்படாத. ஏங்கா பயப்படக்கூடாது? யோசிச்சு பாருங்க, கோமலி கையில ஏஜே பேரை எழுதினதோட ஹாசினி கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா ஹல்தி ஃபங்க்ஷனை அவ நாசம் பண்ணிட்டா. இன்னைக்கு பன்னீர் தெளிக்கிறதுல அவமானப்படுத்தி அவளை அனுப்பிடலாம்னு நினைச்சோம். அதுலயும் நாங்க தான் அவமானப்பட்டு நின்னோம். அவ காலை உடைக்கிறதுக்கு பிளான் போட்டா அவ வழுக்கிட்டு போய் ஏஜேவை கட்டி பிடிச்சிட்டா. இப்போ இந்த நெக்லஸ் மேட்டர். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ? ஐயோ கோமலி. ஏய், வாய மூடுறியா? நானே பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு கடுப்புல இருக்கேன். புலம்பி ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இப்படியே புலம்பிட்டு இருந்தா அந்த ஹாசினிய ஒண்ணும் பண்ண முடியாது. என் பிரச்சனை எல்லாம் நம்ம பிளான தெரிஞ்ச 4வது ஒருத்தர் யாரோ இருக்காங்கன்னு தோணுது. என்னக்கா சொல்ற? மாயா வச்ச பேக் கரெக்ட் தானா? அப்புறம் எப்படி அந்த நெக்லஸ் எங்க எடுத்தோமோ அந்த அத்தை பேக்குக்கே போச்சு? அப்போ யாரோ நெக்லஸ் ஹாசினி பேக்ல வச்சத பாத்திருப்பாங்க. அது யாரு? ஏஜே, இன்னும் நீ ஃப்ரெஷ்அப் ஆகல? இல்லம்மா, நீ சாப்பிட்டியா? நிம்மதியா சாப்பிடுற மாதிரி அங்க ஒவ்வொன்றும் நடக்குது. ஏன், என்னாச்சு? எல்லாம் அந்த நெக்லஸ் விஷயம்தான். கடைசியில நல்லபடியா முடிஞ்சிட்டாலும் எவ்வளவு பிரச்சனை ஏஜே. ஹாசினி குடும்பத்துக்கு இது மன வருத்தம்தான். முள்ளுக்கு பயந்துகிட்டு புழிஞ்சுக்கிட்டு போய் மரத்துல முட்டுன மாதிரி எவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து செஞ்சாலும் இந்த கல்யாணத்துல யாராவது ஒருத்தருக்கு காயம் பட்டுக்கிட்டே தான் இருக்கு.
நல்ல வேளை ஏஜே, நெக்லஸ் விஷயத்துல ஒன்னால தான் ஒரு நல்லது நடந்துச்சு. அந்த பேகை மட்டும் பார்க்காம போயிருந்தா, ச்சே பாவம், அந்த ஹாசினி குடும்பத்தோட நிலைமை நினைக்கவே சங்கடமா இருக்கு ஏஜே. கல்யாணத்துக்கு நானே அவங்கள வர சொல்லி அவமானப்படுத்துற மாதிரி ஆயிருக்கும்ல. நீ கடைசி நேரத்துல ராஜேஸ்வரி பேக்கை செக் பண்ண சொல்லலைன்னா விஷயம் விபரீதமாயிருக்கும் ஏஜே. ஆண்டவன் ஓ மூலமா அதை சொல்ல வச்சிருக்காரு. அந்த நெக்லஸ் சித்தியோட பேக்ல வச்சதே நான் தான். என்னப்பா சொல்ற? நீ எதுக்கு வச்ச? ஒண்ணுமே புரியலையே. அது எப்படி நீயே வச்சுட்டு நீ எதுக்கு சொன்ன? அவரு நல்லதுக்கு தான். அதான், அந்த நல்லத எதுக்கு செஞ்ச? ஹாசினியை காப்பாத்துதான். ஆ? ஹாசினியை காப்பாத்தவா? என்ன சொல்ற ஏஜே? நடந்தது சொல், என்னன்னு முழுசா சொல்லு. இல்லனா முஜே எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நெக்லஸ வச்ச, ஹாசினியை காப்பாத்துன, சரி. ஆமா, அந்த நெக்லஸ் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அது எங்க இருந்தது? ஹாசினியோட பேக்ல இருந்தது. ஏஜே, ஐயோ, ஹாசினி பேக்லையா? அந்த நெக்லஸ் எப்படி ஹாசினி பேக்குள்ள போச்சு? அங்க கொண்டு போய் யாரு வச்சது? ஏம்மா, உனக்கு ஹாசினி மேல சந்தேகமே வராதா? அவ்வளோ நம்பிக்கை அவன் மேல. அது உனக்கு தெரியாது? அவளை பார்த்த நாள்ல இருந்து அவ மேல எத்தனையோ பழிகள் வந்துச்சு. அதையும் மீறி அவளை நம்புறதுக்கு காரணம் அவளோட குணம். அப்படி சரி, இத சொல்லு. அந்த நெக்லஸ் எப்படி ஹாசினி பேக்குள்ள வந்துச்சு? சொல்லுப்பா, யாரு வச்சாங்க? அதை விடுமா. ஆனா அந்த நெக்லஸ் ஹாசினியோட பேக்ல வச்சவங்க கண்டிப்பா ஹாசினியை சிக்க வைக்கிறதுக்காகவே வச்சிருக்காங்க. அதான் அந்த நெக்லஸை கொண்டு போய் சித்தியோட பேக்ல வச்சுட்டேன். டேய், என்ன பேசுற நீ? போலோ, யாரு நெக்லஸ் வச்சது? நம்ம கல்யாணத்துல இவ்வளவு அசிங்கமான ஒரு வேலைய யார் பண்ணது? எல்லாம் முடிஞ்சது இல்ல, விடு. அது எப்படி மறக்கிறது? செஞ்சது என்ன சாதாரண விஷயமா? ஒருவேளை அவங்க நினைச்சது நடந்திருந்தா, ச்சே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிருக்கும்ல. அத செஞ்சவங்க இந்த மண்டபத்திலேயே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நிம்மதியா இருக்கிறது? ஏஜே, ஏய், நீ மட்டும் அது யாருன்னு சொல்லு. அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் பேலஸுக்கு வெளியில தூக்கி போட்டுட்டு வந்துடுறேன். அது உன்னால் முடியாதுமா. ஏன், வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறியா? அது இல்லம்மா, அது செஞ்சது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தான். அவங்கள மண்டபத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சா யாருக்கு அசிங்கம்? நமக்கு தானே. ஹாசினி மேல அவங்களுக்கு பெரிய கோவம், அதான் அப்படி செஞ்சாங்க. ஐயோ, அது யாரு? அது உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுமா. அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா வீட்டுல எப்பவும் போல சகஜமா இருக்க முடியாது. அதனால தான் சொல்லல. ஏஜே, இதுதான் என் புள்ளங்கிறது. அலையடிக்கிற கடலுக்கு உள்ள அமைதியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் ஏஜே உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் நிதானமா தான் இருப்பான். கடப்போமா. எப்படியோ ஹாசினியோட மானத்தை நீ காப்பாத்திட்ட. உன் முகத்துக்கு நேரா நின்னு அவ கோவப்பட்டாலும் அவளுக்கு நல்லதுதான் நீ பண்ணிருக்க. அவன் மேல எனக்கு பயங்கர கோவம். அவளை பார்த்தாலும் எனக்கு ஆகாது. இருந்தாலும் இந்த மாதிரி காரியெல்லாம் அவ செய்ய மாட்டான். சுட்டு போட்டாலும் வராது. பயங்கர ரோஷக்காரி. அவளை ஓ வாயாலேயே நல்லவன்னு சொல்ற பத்தியா? ஆனா அவளை வேண்டாங்கிற.
இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காது. இப்ப கூட கெட்டு போகல. நான் என்ன சொல்ல ஏய், வரேன்? நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவளை நல்லவன் மட்டும்தான் சொன்னேன். அவளை பிடிச்சிருக்குன்னா சொல்லல. உடனே கனவு காணாது. அவ என்னைக்கும் எனக்கு பொண்டாட்டியா வர முடியாது. ஆனா எனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு.